السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وفهما يا فتاح. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألهاكم التكاثر حتى زرتم المقابر. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لو كان ابن آدم واد ذابيان من ذهب أحب أن يكون والي ولم لبلب فأو إلا التراب، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்: யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்க் சொல்லப்பட்டவுடனே மிக சீக்கிரமாக வந்து பள்ளிக்கு வந்து விரைக்கு வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த குத்துபாவையும் இந்த தொழுகையும் முடிக்கின்றாரோ, அவர்கள் இந்த வாரம் முதல் வரக்கூடிய வாரம் வரை செய்கின்ற சிறிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் சொல்லி அவர்களும் சரியான பாதையில் அவர்களும் வகிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் எத்தனையோ ஆசைகள் இருக்கின்றன. நம்மிடத்தில் பல ஆசைகள் இருக்கின்றன, அது தவறில்லை. ஆனாலும் கூட பேராசை என்பது அது தவிர்க்கப்பட வேண்டும். நம்மிடத்தில் வரவும் கூடாது, வரவிடவும் கூடாது. ஏன் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்: யார் ஒரு மனிதனிடத்தில் பேராசை என்பது இருக்கின்றதோ, அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ, அவன் செய்யக்கூடிய அனைத்து நன்மையான காரியங்களையும் அழித்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதரை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள்: இந்த உலகத்தில் பணக்காரன் யார் தெரியுமா? இந்த உலகத்தில்
பணக்காரன் யாரு தெரியுமா? வசதி வாய்ப்பு பெற்றவன், அதிகமாக காசு பணம் இருப்பவன், அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவன், அதிகமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவன் பெற்று இருக்கக்கூடியவன். அவன் பணக்காரனா? இல்லவே இல்லை. உலகத்தில் பணக்காரன் யார் என்று சொன்னால் அவனிடத்தில் இருக்கின்ற, அவனுக்கு அல்லாஹ் தஆலா எதை கொடுத்திருக்கிறானோ அதுவே எனக்கு போதுமானது என்று நினைக்கின்றானே, அவன்தான் இந்த உலகத்தில் பெரிய பணக்காரன். பணக்காரன் யார் என்று சொன்னால் நம்மிடத்தில் காசு பணம் அதிகமாக இருக்கின்றது, அவன் பணக்காரன் அல்ல. நம்மிடத்தில் வசதி வாய்ப்பு இருக்கின்றது என்று காரணத்தை வைத்து அவன் பணக்காரன் அல்ல. ஆனால் பணக்காரன் யார் என்று சொன்னால் எதை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறானோ அதை வைத்துக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்றானே, அவன்தான் இந்த உலகத்தில் பெரிய பணக்காரன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியானால் நாம் காசு பணத்திற்கு ஆசைப்படக்கூடாதா? அப்படியானால் வசதி வாய்ப்பிற்கு நாம் ஆசைப்படக்கூடாதா என்று சொன்னால் ஆசைப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஆசை வேண்டும் தவிர, ஆனால் பேராசை என்பது இருக்கக்கூடாது. பேராசை என்பது அதை வந்துவிட்டது என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கின்ற அனைத்து நன்மைகளும் அழித்துவிடும். எப்படி என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், லவ் கான இப்னி ஆதம், ஆதமுடைய மக்கள் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், இந்த ஆதமுடைய மக்கள் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு தங்கத்தின் ஓடை, ஒரு மனிதனுக்கு தங்கத்தின் ஒரு ஓடை கொடுத்து இது போதுமா என்று சொன்னால் அவன் திரும்பவும் ஆசைப்படுவானா? அந்த மனிதன் எப்படி ஆசைப்படுவான்? இன்னொரு ஓடை, இந்த தங்கத்தின் ஓடை, இன்னொரு ஓடை எனக்கு கிடைக்காதா என்றெல்லாம் ஆசைப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வலம் லப்ரப் பாவு இல்ல துராப். அவனுடைய கடைசி ஆசை எப்படி தெரியுமா இருக்கும்? அவன் எப்படிப்பட்ட, எவன் ஆசைப்பட்டானோ அவனுக்கு ஒரு தங்கத்தின் ஓடை கொடுக்கப்படும். அந்த மனிதன் என்ன செய்வான்? இந்த ஓடை பத்தாது, இன்னொரு ஓடை, தங்கத்தின் ஓடை, இன்னொரு 2-3 ஓடை எனக்கு கிடைத்தால் நல்லா இருக்குமே என்று நினைப்பானே, அப்படிப்பட்ட மனிதன் கடைசியில் எப்படி ஆவான் என்று சொன்னால் இல்லத்துதான், அவனுக்கு மண்ணுதான் கவும். கடைசியில் அவனுக்கு மண்ணுதான் கவும், எல்லாமே அழிந்துவிடும். அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை வைத்து நாம் நல்ல விதத்தில் நல்ல பிரயோஜனங்களை, நல்ல ஜக்காத்துகளை, சதகாக்களை இப்படி செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? மென்மேலும் பரக்கத்து கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும். ஜக்காத் கொடுத்தால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தில் போய்விடும், வீணாகிவிடும் என்று நினைப்பானே, அப்படிப்பட்ட மனிதனிடத்தில் கடைசியாக அவனுக்கு எப்படி என்று சொன்னால் இல்லத்துரா, அவனுக்கு மண்ணுதான் கவும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். நம்மிடத்தில் எத்தனையோ பண வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கின்றது, ஆனாலும் கூட நாம் இதற்கு மேலேயும் ஆசைப்படுகின்றோம். ஆனால் கொடுக்கப்படக்கூடிய அந்த வசதி வாய்ப்பை வைத்து அல்லாஹ்விடத்தில் ஜக்காத்து கொடுக்கிறதோ, சதகா செய்வதோ, இதையெல்லாம் செய்யாமல் இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று பேராசைப்படுகின்றானே, அப்படிப்பட்ட மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை அனைத்தையும் அழித்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் விளங்க வேண்டும். எதை கொடுத்தாலோ அதை அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்ய வேண்டும். இல்லை இல்லை பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும் என்று சொன்னால் அவன் கபருக்கு போற வரைக்கும் அவனுக்கு என்ன ஆகாது? தீராது. இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம். அதைதான் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுவான். எப்படி என்று சொன்னால், அல்ஹாக்கு முத்தகாதுரு ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மனிதன் ஆசைப்படுவானாம். எப்படி ஆசை வேண்டும்? எப்படி ஆசைப்படுவான்? இன்னும் வேண்டும், இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் வேண்டும், பேராசைப்படுவானாம். அப்படிப்பட்ட மனிதனுக்கு அவனுடைய உள்ளத்தில் ரப்பை அவன் விட்டு விடுவான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு அவனுக்கு கபரை தான் லாஸ்டாக
இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், அதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டினார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எதை கொடுத்திருக்கின்றாரோ அதை பயன்படுத்தி என்னெல்லாம் நன்மையான காரியங்கள் இருக்கின்றனோ அத்தனை நன்மையான காரியங்களில் நம்முடைய பண வசதியோ வசதி வாய்ப்பு இருக்கிறது எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். எதை கொடுத்தானோ அதை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அவனுக்கு சுக்ரியா செய்ய வேண்டுமே தவிர அதுவும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் ஆசைப்படுகிறான். என்ன ஆசைப்படுகிறான்? அவன் என்னுடைய குடும்பத்தை ஓட்டக்கூடிய அளவிற்கு எனக்கு பண வசதி இருந்தால் போதும் என்று ஆசைப்படுகின்றானே, அது போதும். ஆனால் பேராசை என்பது என்னவென்று சொன்னால், அவன் குடும்பத்திற்கு மேலாக அவன் அடுத்தவனை பார்த்து அவன் வீடு வாங்கி வைத்திருக்கின்றான், கடை வைத்திருக்கின்றான், அவன் கார் வைத்திருக்கின்றான், அவன் பங்களா வைத்திருக்கின்றான். இவனை அடுத்தவனை பார்த்து அவனை போல நாமும் இருக்க வேண்டும், அவனை போல நானும் காரில் போக வேண்டும், அவனை போல வண்டி வாகனத்தில் போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானே, அவன் தான் பேராசை என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் என்ன? நம்மிடத்தில் எதை இருக்கின்றதோ, அல்லாஹ் எதை கொடுத்திருக்கின்றானோ அந்த பொருளை வைத்து நம்முடைய வீடை ஓட்டக்கூடிய நிலைமைக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அதை வைத்து அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்ய வேண்டும். பிறரிடத்தில் எதையெல்லாம் இருக்கின்றதோ அதை பார்த்து ஆசைப்படுகின்றானே, இதுதான் பேராசைக்கு உண்டான அர்த்தம். இந்த பேராசை நம்மிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் அழித்துவிடும். ஒரு சம்பவத்தை சொன்னால் புரியும் நம்மவர்கள். ஒரு மனிதன் இரண்டு விஷயங்களில் ஆசைப்படுவான். ஒரு மனிதன் இரண்டு விஷயங்களை மட்டும் அவனுக்கு, அதாவது முதியவர் ஆவாது. ஒரு மனிதன் முதியவராகிறான் என்று சொன்னால் அவன் வயதாக முதியவர் ஆகவே இருக்க முடியும். ஆனால் அதே ஒரு இரண்டு விஷயங்களை ஒரு மனிதன் ஆசைப்படுகிறான் என்று சொன்னால் அந்த இரண்டு விஷயங்களிலும், அதாவது முதியவர் ஆகாது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அது என்ன இரண்டு விஷயம் என்று சொன்னால், ஒன்று பொருளாதாரம். பொருளாதாரத்துக்கு முதியவராக ஆசை இருக்குமா? பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால், பொருள் வசதி வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருளுக்கோ அந்த வசதிக்கோ முதியடைய செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லவே இல்லை. அதே ஒரு மனிதன் அவன், அதாவது பொருளாசை, இன்னொன்று செல்வந்தம். அந்த செல்வந்தத்துக்கு முதியவரை அடைகிறதா என்று சொன்னால் அதுவும் இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் முதியவரை அடைகிறான் என்று சொன்னால் அவனுக்கு வயதாக முதியவரை அடைய செய்கிறான். அதே இரண்டு பொருளின் மீது வயது முதியவரே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை பார்க்கும் போது நம்மவர்களுக்கு ஒரு பயம் அதிகமாக தருகின்றது. என்ன அதிகமாக தருகிறது என்று சொன்னால், இபாதத்தில் கூட, நாம் செய்யக்கூடிய இபாதத்தில் கூட பேராசைப்படக்கூடாதாம். எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம், என்னது இபாதத் செய்யறது ஆசைத்தானே பட வேண்டும், ஆனால் பேராசைப்படக்கூடாது என்று சொல்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும் போது அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் ஆசைப்படலாம் ஆனால் பேராசைப்படக்கூடாது. அதுவும் கூட இபாதத்தில் கூட நீங்கள் பேராசைப்படக்கூடாது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் இருக்கின்றான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு உண்டான ஹக்கு, அந்த மனிதனுக்கு உண்டான ஹக்கை அவன் நிறைவாக செய்ய வேண்டும்.
எப்படி என்று சொன்னால், சஹாபாக்களுடைய காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு சஹாபி அதிகமாக நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார். என்ன செய்கிறார்? அவர் தவறான செயல்கள் செய்யல, அவர் தவறான விஷயங்கள் செய்யவில்லை. அவர் என்ன செய்கிறார்? அதிகமாக நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு நாளும் கூட விடவில்லை. ஒரு மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, டெய்லிக்கும் அவர் என்ன செய்கிறார்? நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார். அதே போன்று இன்னொரு சஹாபி இரவு வணக்கத்தில் அதிகமாக தொழுது கொண்டே இருக்கிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்களுடைய கால் வீங்கும் அளவிற்கு அவர் நின்று கொண்டே இருக்கிறார், தொழுது கொண்டே இருக்கிறார். உடனே ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இபாதத் இப்படிப்பட்ட இபாதத் செய்ய முடியுமா? இப்படிப்பட்ட இபாதத் செய்தால் நன்மை கிடைக்குமா என்று அந்த சஹாபி நபிகளாரிடத்தில் கேட்கும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களே, ஓ சஹாபாக்களே, நீங்கள் இபாதத்தில் கூட நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் இபாதத்தில் கூட நீங்கள் பேராசைப்படாதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்லி தந்தானோ, நான் எதை காட்டி கொடுத்தனோ அதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். நீங்கள் அளவிற்கு அதிகமாக நீங்கள் ஆசைப்படாதீர்கள். எப்படி என்று சொன்னால், வல் ஐன ஹக்குன், உங்களுடைய கண்களுக்கு செய்யக்கூடிய ஹக்கை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுடைய கண்களுக்கு செய்யக்கூடிய ஹக்கு என்ன? இரவில் தூங்க வேண்டும். அந்த தூக்கத்தை கெடுத்து ஒரு மனிதன் தொழுகிறான் என்று சொன்னால் இதுதான் பேராசை. பேராசையினுடைய ஆபத்து இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தை இப்படிதான் காண்பித்து தந்தார்கள். உங்களுடைய முடிகளுக்கு ஒரு ஹக்கு இருக்கின்றது. அந்த முடிகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதுதான் செய்ய வேண்டும். ஒரு கண்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதுதான் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட காரணங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்தில் கூட நீங்கள் கரெக்டாக இருங்கள், ஆசைப்படுங்கள், ஆனால் பேராசைப்படாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தருகிறார் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதே போன்று இன்னொரு சம்பவம், நபிகள் அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரயாணம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிரயாணத்தில் ஒரு 3 ரொட்டி துண்டுகளை அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். ஒரு 3 ரொட்டி துண்டுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் வருகிறான். அந்த மனிதன் நானும் உங்களோட இந்த பிரயாணத்தில் செல்லலாமா என்று கேட்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரி பேச்சு கொலைக்கு இருக்குமே என்று நினைத்துக் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரி வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டு செல்கின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் தூரம் செல்கின்றார்கள். அவர்களுக்கு 2 பேருக்குமே பசி ஏற்பட்டது. ஒரு மரத்துக்கு அடியில் 2 பேரும் உட்கார்ந்து அந்த 3 துண்டு ரொட்டி துண்டு இருக்கிறார் அல்லவா, அந்த 3 ரொட்டிகளை எடுத்தும் ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டு விடுகிறார்கள். இவரும் ஒரு துண்டை சாப்பிட்டு விடுகிறார், அவரும் ஒரு ரொட்டி துண்டை சாப்பிட்டு விடுகிறார். மீதம் இருக்கிறது எவ்வளோ? ஒரு ரொட்டி துண்டு இருக்கின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சரி ஒரு ரொட்டி போதும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கையை கழுவுவதற்காக செல்கின்றார்கள். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த ரொட்டியும் எடுத்து சாப்பிட்டு விடுகிறார். அப்படி சாப்பிட்ட பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள். பார்த்த உடனே ரொட்டியை காணோம். ஏப்பா, மொத்தம் 3 ரொட்டி கொண்டு வந்தோம், ஆளுக்கு ஒரு ரொட்டி சாப்பிட்டோம், மீது ஒரு ரொட்டி இருக்குமே, எங்க காணோம் என்று கேட்கும்போது, எனக்கு தெரியாது, நான் எடுக்கல, நான் சாப்பிடல அப்படி என்று அந்த நபர் சொல்லிவிட்டார். ஏப்பா சொல்லுப்பா, உனக்கு நான் எதுவும் தப்பா நினைக்கல, நீ சாப்பிட்டேன்னு சொன்னா சாப்பிட்டேன்னு சொல்லு, எதற்கு நீ இல்லைன்னு சொல்லி போய் சொல்ற அப்படி என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரிடத்தில் கேட்கிறார்கள். கடைசி வரைக்கும் கேட்கிறார்கள். கடைசி வரைக்கும் அவன் இல்லை என்று தான் சொல்கின்றார். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தந்திரத்தை செய்தார்கள். எப்படி என்று சொன்னால், சரி விட்டுருப்பா, நீ சாப்பிடலன்னு சொல்றல, விட்டுரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி சென்று கொண்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் பார்க்கிறார்கள், ஒரு மானை பார்க்கிறார்கள்.
ஒரு மானை பார்த்த உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீ மான்கறி நீ சாப்பிட்டு இருக்கிறாயா என்று கேட்கும். இல்லவே இல்லை, நான் சாப்பிட்டதில்லை அப்படி என்று அந்த மனிதர் சொல்கிறார். உடனே அந்த மானை அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு என்று ஒரு முஅஜிசாவை கொடுத்திருப்பார்கள். அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு என்று முஅஜிசா என்றால் அற்புதம் நபிமார்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அற்புதத்தை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த மானை கூப்பிட்டார்கள், அந்த மானும் வந்தது. உடனே அந்த மானை அறுத்து உடனே சமைத்து 2 பேரும் சாப்பிட்டு விடுகிறார்கள். சாப்பிட்டு விட்ட பிறகு அந்த மானுடைய எலும்புகள் இருக்குமல்லவா, அந்த எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து கூம்பீதில்லா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீ சென்று விடுவாயாக என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும்போது அந்த மான் என்ன செய்தது, அது மானாக மாறி ஓடிவிட்டது. இதை பார்த்து அந்த மனிதன் ஆச்சரியப்படுகிறான். என்ன இது, ஒரு மானை பிடித்தோம், அறுத்தோம், சாப்பிட்டோம், ஆனால் திரும்பவும் மாடு ஓடுகிறது, என்ன பெரிய ஆச்சரியம் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதன் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னானே. உடனே அந்த நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இப்போது சொல்லு, பார்த்தல்ல அல்லாஹ்வுடைய சக்தி எப்படிப்பட்ட சக்தின்னு சொல்லி, நீ என் மூலமாக அல்லாஹ் எப்படி ஒரு மானை அழித்து என்னாலே அறுத்து இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நீ உன்னுடைய கண்கொண்டாவே நீ பார்த்து அல்லவா, எப்படிப்பட்ட சக்தி அல்லாஹ்வுடைய சக்தி. அதனால போய் சொல்லாம சொல்லு, அந்த ரொட்டி துண்டை சாப்பிட்டது யாரு? எனக்கு தெரியாது, நான் சாப்பிடல. திரும்பவும் சொல்கிறான். கொஞ்சம் தூரம் போகிறது. கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு கடல் வருகின்றது. அந்த கடலை தாண்டி போக வேண்டும். கடலில் பார்த்தால் சரியாக நிறைய தண்ணீர் இருக்கிறது, அலை அடித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த அலையில் போனால் ஒரு மனிதனும் தப்பிக்க முடியாது, அந்த அளவிற்கு அளவு கடந்த அலை அடிக்கிறது. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தண்ணியை விட்டு பிஸ்மில்லா என்று சொல்லி, வா என் கூட போ அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை கூப்பிட்டு போகிறார்கள். அதே போன்று அடுத்த அந்த கடலோரை சென்றார்கள். திரும்பவும் அந்த மனிதரை கூப்பிட்டு சென்றார்கள். கேட்டார்கள், பார்த்தல்ல அல்லாஹ்வுடைய சக்தி எப்படிப்பட்ட சக்தி, என் மூலமாக உன்னுடைய கண்ணை கொண்டு பார்க்க வைத்தான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட சக்தியாளன், அதனால பொய் சொல்லாம சொல்லு, அந்த ரொட்டி சாப்பிட்டது யாரு? இல்லவே இல்லை, நான் சாப்பிடல. லாதிரின்னு திரும்பவும் சொல்கிறார், நீ சாப்பிடலையா, சரி வா அப்படின்னு சொல்லி போய்கொண்டே இருக்கிறார்கள். போனால் ஒரு மண்ணோடை, கடலோரம் மண்ணோடை, அவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு மண் ஓடையை 3 விதமாக கும்பலாக ஆக்கிறார்கள். கும்பலாக ஆக்கிட்டு அல்லாஹ் என்ன ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 3 மண் ஓடையும் தங்க கட்டியாக மாற வேண்டும் என்று சொன்ன உடனே 3 ஓடையும் தங்க கட்டியாக மாறியது. மாறின உடனே அந்த நபரை பார்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த தங்க ஓடை உனக்கு வேண்டுமா? எனக்கு வேண்டும். ஆசை இல்ல, எல்லோருக்கும் ஆசை தானே. இந்த மனிதன் என்ன செய்கிறான், எனக்கும் வேண்டும். அப்ப நான் ஒரு சொல்றேன், இந்த 3 ஓடை இருக்கிறது, அந்த 3 ஓடையில உனக்கு ஒரு ஓடை, எனக்கு ஒரு ஓடை, மீது ஒரு ஓடை யாருக்கு தெரியுமா? மீது ஒரு ஓடை இருக்கிறது யாருக்கு தெரியுமா? யார் ரொட்டி எடுத்தானோ, யார் பொய் சொன்னானோ அவனுக்கு அந்த ரொட்டி அப்படின்னு சொன்னதுதான். உடனே அந்த மனிதன், நான் தான் திருடேன், நான் தான் சாப்பிட்டேன், என்ன செய்தான், நான் தான் சாப்பிட்டேன், நான் தான் திருடேன் அப்படி என்று அவன் என்ன செய்தான், பேராசைப்பட்டு. இன்னும் இதனுடைய சம்பவம் இன்னும் நீளமாக இருக்கின்றது, வரக்கூடிய காலங்களில் முடிந்தால் சொல்வோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நல்லடியார்களே, இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை வைத்து நல்ல வழியில் செலவு செய்து அவனுடைய ஆசைகளை பெற வேண்டுமே தவிர, ஆனால் பேராசைப்பட்டு அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு நாம் ஆளாகி கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய காலங்களில் அவனுடைய நியாமத்தை பெற்று அவனுடைய ரீதியில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.